ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் கட்டிங் ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஆல்ரெடி எனக்கு கஸ்டமர் திருப்பி திருப்பி கொடுக்குறது, அதை அப்படியே பேட்டர்ன் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ அதை பேட்டர்ன் அது மேலே வச்சு அப்படியே வரைய போகிறோம், அவ்வளோதான். உங்களுக்கு அளவு எடுத்து மார்க் பண்ணணும் அப்படின்னாக்கா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அளவு எடுத்து நான் மார்க் பண்ணி காட்டுறேன். நம்மளுக்கு தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், கட்டிங் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கட்டிங் போடுறது தான் இருக்கிறதுலே பெரிய வேலை. கட்டிங் போட்டு வச்சிட்டோன்னா நம்ம உட்காந்தோன்னா 1/2 கூட தைச்சி எடுத்துடலாம். அதனால் ஒரே கஸ்டமரு உங்களுக்கு திருப்பி திருப்பி தராங்க அப்படின்னும்போது இது மாதிரி பேப்பரில் கட்டிங் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அளவு எடுத்துன்னே இருக்க தேவையில்ல. கட்டிங்கை எடுத்து வச்சோமா, அழகாக மார்க் பண்ணோமா, கட் பண்ணோமான்னு தூக்கி போட்டு போய்க்கினே இருக்கலாம். நான் இது வரைக்கும் என்ன பண்ணின்னு இருக்கனோ அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ புதுசாக யாராவது டைலரிங் கற்றுக்குறீங்கன்னா அவங்க இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் உட்காந்து ஏதாவது ஒரு வருமானத்தை வர வைக்கணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்ச ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணின்னு இருக்கணும். நம்ம ஒவ்வொன்றும் அளந்து எடுத்தோன்னா உங்களுக்கு துணி பத்தலைன்னா இது மாதிரி கிராஸில் கூட போட்டு எடுத்துக்கலாங்க, ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு துணியும் நிறைய மிச்சமாகும். இப்போ எனக்கு துணி நிறைய இருக்கிறதுனால நான் இப்படியே தான் போடுறேன். நார்மலாக எப்பவும் போடுற மாதிரி கீழேயே போட்டு அப்படியே கட் பண்ண போகிறேன். ஒரு 2-3 வாட்டி தைச்சிங்கனாலே உங்களுக்கு பழகிடுங்க, எப்படி கட்டிங் போட்டால், எந்த துணியில் எப்படி கட்டிங் போட்டால் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமர் கொடுக்குறாங்கன்னா 1 மீட்டர் லைனிங்காவது கம்பல்சரி எடுத்து கொடுக்க சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் லாங் வீடியோ எடுத்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். எனக்கு வீடியோ எப்படி எடுக்கிறதுன்னு கூட தெரியாதுங்க. கையோட சுற்றளவு, கையோட உயரம் மார்க் பண்ணியிருக்கேன்.
ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க்கில் மடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த குழி வரையாமல் கட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த டாட் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க பட்டிக்கு எப்படி தேவைப்படும்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் அந்த இடத்துல வந்துட்டு ரவுண்டாக கட் பண்ணாமல் அந்த கிராஸ் கட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சு ஜாயின் பண்ணுவாங்க. அதுமாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு செஸ்ட்டு வந்துட்டு தூக்கின மாதிரி இருக்கும். அந்த வளைவு வந்தால் தான் அது கரெக்டாக வந்து அந்த பஸ்ஸில் போய் சீட் ஆகுங்க. லைனிங் கட் பண்ணிட்டோம். இப்போ மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணிடலாம். புதுசாக கட் பண்ணுறவங்க ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா துணி இருந்ததுன்னா நம்மளே கட் பண்ணி எடுத்துடலாம். ஓரத்தையில் அடித்த உடனே கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் தாங்க இது மாதிரி கட் பண்ணும்போது. ஒரு 4-5 ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா கூட நீங்கள் எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டு ஒட்டுக்காக கட் பண்ணிடலாம். அது மேலே பேட்டர்ன் எடுத்து போட்டிங்கன்னாக்கா அழகாக ஒரே டைமில் கட் பண்ணிடலாம். 5 ப்ளவுஸுன்னாலும் ஒரே டைமில் கட் பண்ணிடலாம். கட்டிங் வீடியோ பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அப்புறமா ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.